நான் தான்ப்பா செட்டப் செல்லப்பா பேசுறேன். சொல்லுப்பா செல்லப்பா. இந்த பொண்ணு மட்டும் உலக அழகி போட்டிக்கு போயிருந்தான்னா ஐஸ்வர்யா ராயும் சுஸ்மிதா சென்னு 201வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணை கண்டுகொண்டேன்ங்கறியா? வெரி குட் வெரி குட். ரூப் கார்டன் டேபிள் நம்பர் 3. டார்லிங் டெலக்ஸ். எஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருங்களேன். இதுக்கு நீங்க சிரிக்காமையே இருந்திருக்கலாம். இந்தாங்க. நோ தேங்க்ஸ். ஏய் மிஸ்டர், அறிவில்லை உனக்கு? எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேச வேண்டியதானே? பப்ளிக்ல ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து இருக்கிற இங்க வந்து சுண்டி கூப்பிடுற நான்சென்ஸ். ஏய் வெண்ணே. எது வெண்ணையா? பின்ன என்ன வெண்ணெய் இல்லாம தொன்னையா? ஆமா, நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. யார்கிட்ட பேசுறது தெரியுமா? கை நீட்டி காசு வாங்கி என்னடா சொன்ன? ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரேன்னு சொன்னீல்ல? ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு கிராக்கி கூப்பிட்டு வந்திருக்க. இதை வச்சுட்டு நீ தொழில் பண்ணினா வீடு வாசல் வாட்சி கழிச்சு பூரா ஆகிறாரு. ஒண்ணு வேண்டாம், இதை கூட நீ பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திப்பாரு. நல்ல ஐடியா கொடுக்க. நான் நல்ல ஐடியா கொடுக்குறேன். பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்க. அவன் என் ஒய்ஃப்டா. அவளை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா உனக்கு அவளை விட்டு வேற ஆள் கிடைக்காது. இது மாதிரி நீ ஏன் இப்படி டமால் விட்டு தெரியும் எனக்கு தெரியுது. யாருகிட்டயும் 5 10 கை நீட்டி கடன் வாங்கிட்டேன், அதனால இப்படி மாறு வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். பாய். அப்புறம் ஏண்டா செட்டப் செல்லப்பா, இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையறிய அது ஒரு மாதிரி நமனமன அரிக்காது. ஒட்டு மீசை வச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? அதுபோல் செட்டப் செல்லப்பான்னு வேற குழப்பறானே. சிம்ரன், சிம்மு செல்லப்பா, கூயி செல்லப்பா. சிம்மு, நீ எங்கம்மா போயிருந்த? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிறியா? அம்மா, அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஓ பொண்டாட்டியே இன்னொருத்த கேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா? ஆடாடா ஆச்சரா. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? பஸ் ஸ்டாண்ட் கிராக்கி ஐஸ்கிரீம் விக்கிற பார்ட்டி ஒன்றேனா கூட தேர மாட்டா, நான் ஓசில கூப்பிட்டா கூட ஒருத்தன் கூட வரமாட்டான்னு சொல்லிட்டு போறான் அந்த மலமாடு. அதை கேட்டுட்டு நீ எருமை மாடு மாதிரி நிக்கிறியா? ஒண்ணா கோவமா தான் இருந்தேன். நீ கோவமா இருந்தியா? பேசாத. எனக்கு வர வேணாம், பப்ளிக்ல நீ இன்சல்ட் பண்ணாத. நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். இப்பதான் நான் உனக்கு ஃபேமிலி கேர்ள்ன்றது தெரியுதா? அந்த நெட்டக்கால பேசிட்டு போகும்போது தெரியல யார்கிட்ட ஃபீல் பண்ணே. இன்னொரு நடைய பாத்தியா? ஆசையுள்ள ராணி அட ஓடிவா காமினி. அப்ப நான் இல்ல. செல்லப்பா, காசி பிரிண்ட் ரெடியா? ரெடி. இன்னைக்கா ஒரு புத்தம் புதிய காப்பியா இருக்குமா, இல்ல பழைய இத்து போற பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டா? எப்ப பார்த்தாலும் புது பிரிண்ட் பழைய பிரிண்ட். உன்னை ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னே இருக்கலப்பா. பொண்ணு எல்லாம் அப்படி என்ன வெரைட்டி, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க போகுது. அதுல என்ன உனக்கு வெரைட்டி? அப்படியா? வாங்க. அந்த என்ன அது? முட்டை. அப்படியே குடிச்சா? பச்சை முட்டை. அவிச்சு சாப்பிட்டா? அவிச்ச முட்டை. உடைச்சு சட்டியில் ஊத்துனா? ஆப்பாயில். திருப்பி போட்டா? ஆம்லெட். கொத்துனா? பொடி மாசு. முட்டையிலேயே இத்தனை வெரைட்டி இருக்கேல, நீ கூட்டிட்டு வர எத்தனை வெரைட்டிடா இருக்கும்? ராசா, என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? செல்லப்பா, கூட்டிட்டு வரையில குறுக்க பேசாத, தள்ளிட்டு வரையில தத்துவம் பேசாத. அறிகிட்டன பார்த்து வரப்படாது. பரதேசிக்கு பிறந்தவன, பன்னாடைக்கு பிறந்தவன. இன்டிசன்ட் ப்ரொபோசல். செல்லப்பா, என்னப்பா? அனாவசியமா யாரையும் திட்டாத. ஏப்பா? நம்ம பல இடத்துக்கு போறோம் வர்றோம். ஆமா, சொல்ல முடியாது செல்லப்பா, அது நம்ம பையனா கூட இருக்கலாம். என்னடா இது? ஒரு புது படத்துக்கு பூஜை போடலாம் பார்த்தா தேங்காயே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, ஹவ் ஆர் யூ? நாஸ்தி ஆயிடுவே. நிறுத்துப்பா, நிறுத்து. பாண்டியன், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷனுக்கு போன் மேல போன் போட்டேன், ஸ்டேஷனுக்கு வரலன்னு சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு போகாம வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க டெலாக்ஸ்?
டெலெக்ஸா? ஓ, நீதான் எஸ்பி டெலெக்ஸ் பாண்டியம் பொண்டாட்டியா? டே டெலெக்ஸ், ஏற்கனவே எங்க துளியில சின்ன பொண்ணமாக்கி சதறடிக்கிற உனக்கு உன் பொண்டாட்டிய வச்சு பாடம் புகட்டா. எப்ப பார்த்தாலும் டியூட்டியை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு என் பர்த்டே, வாங்க வீட்டுக்கு போலாம். என்னம்மா? என்ன மீசைய காணோம்? ஓ, டெலெக்ஸ் பாண்டிய மீசை வச்சிருப்பானா? சரி, ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு சமாளிப்போம். அது வந்து என்னன்னா, இந்த தலிபான் தீவிரவாதி இருக்காங்கல்ல, ஆமா, எல்லாம் கடத்துவாங்கல்ல, அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒளிஞ்சிருக்காங்களாம். அவங்கள பூரா நான் தான் பிடிச்சாகணும்னு கமிஷனர் ஒத்த கால நிக்கிறாரு. அதனாலதான் மாறு வேஷத்துல மப்டியில அலையிறேன். ஒரு நிமிஷம். என்ன இப்ப வழக்கமா உன் பர்த்டேவை வீட்டுல தானே கொண்டாடுவோம். இந்த வாட்டி ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு கும்முன்னு கொண்டாடுன ரோஹிணி. ரோஹிணியா? ஐயா, என் பேரு சிம்ரன்ங்க. நான் ஹோட்டல் பேரு ரோஹிணின்னு சொன்னேன். ஓஹோ, போலாம். ஜிம்பாலக்கு ஜிம்பாலக்கு ஜிம்பல ஜிம்பாலே 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 ஜிம்பாலே. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி பயங்கரமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியை புது பொண்ணா நினைச்சு ஒவ்வொரு இரவையும் முதலிரவா நினைச்சு சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்னா ஏன் வெளியே போறான்? குடியா கும்முன்னு இருக்காயா? இந்த புடி. மிஸ்டர் டெலெக்ஸ், சிட்டில திருமண பக்கமெல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. வீட்டை கூட கவனிக்காம கடமை கடமை அலையிற உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தங்கப்பதக்கம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சார், எனக்கு இது 100வது கேஸ். எனக்கு கடமைன்னு வந்துருச்சுன்னா என்ன நானே இழந்துருவேன் சார். எனக்கு எங்க சார் வீடு வாசல் மனைவி? என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார், பல நாட்கள். இவனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான். நம்ப முடியலடா சாமி. ஏன் டெலெக்ஸ் பண்ணி யோசிக்கிறீங்க? அரஸ்ட் பண்ணுங்க அவங்கள. சாரி சார். ஏன்? சட்டத்துக்கு முன்னால நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன் சார். இப்ப குற்றவாளிக்குள்ள நிக்கிறாளே இந்த பெண் வேற யாரும் இல்ல சார், என்னுடைய மனைவி சிம்ரன். உங்க மனைவியா? எஸ் சார். ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது பகல்ல டெலெக்ஸ் பாண்டியனாகவும் ராத்திரியில செட்டப் செல்லப்பாவும் நடமாடுறதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நோ சார், கடமையில இருந்து இந்த டெலெக்ஸ் பாண்டியன் என்னைக்குமே தவற மாட்டா சார். அப்படி தவறுனா அவன் டெலெக்ஸ் பாண்டியனே இல்ல சார். ரெண்டுமே ஒண்ணுதான். உங்க மனைவிக்கே பூட்டு போட முடியாத நீங்க இந்த நாட்டுல நடக்கிற தவறுக்கு எப்படி வேலி போட போறீங்க? உங்க மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை, முதல்ல அதை எடுங்க. யோ போய. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. குடும்ப கௌரவத்தையே அழிச்சு போட்டு உன் புருஷன் ராத்திரியும் பகலுமா உழைக்கிற காரணத்தினால ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உன்கிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல சிம்ரன் சிம்ரன் போது நிறுத்துடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி பசப்புறியா? அடே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீசை இல்லாம மஃப்டில வந்துட்டு கட்ன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எவனோ ஒருத்தரை கொண்டு ரூம்ல விட்டுட்டு என்ன கேள்வியா கேக்குற? ஏண்டா ஒட்டு மீசை வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு இவ்வளவு அதப்பு இருந்தா ஒரிஜினல் மீசை வளர்ந்திருந்தா நீ என்னென்ன பண்ணிருப்ப? உனக்கெல்லாம் ஒரு மீசை. என்ன அப்ப நான் கண்ணால் கண்டதெல்லாம் பொய்யா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தன் மலைப்பாம்பு மாதிரி நினைச்சிட்டு வெளியே போனானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இங்க என்ன நடந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். உங்களுக்கு அந்த சந்தேகம் வேற வந்துருச்சா? தெரிஞ்சு ஆகணும் சொல். அப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல? தெரியணும்ல? சொல்றேன் சொல்றேன். என்ன என்ன பண்ண தெரியணும்ல? பாத்துக்கோ. தெரியணும். சொல்லாட்டி பரவாயில்ல. இதுதான்டா நடந்துச்சு. இப்ப நான் உங்களை அடிக்கல, அந்த ஆளை எப்படி அடிச்சனோ அதுதான் அடிச்சு காமிச்சேன். ஏண்டா என்ன மாதிரியே இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக
சார்லஸ் டயானா மாதிரி வாழ்ந்துக்கிற எங்க குடும்ப வாழ்க்கைய சாக்கடையாக்கிட்டேடா. ஓடி பிடிச்சே விளையாட தெரியாத என்னுடைய சிம்ரன் இன்னைக்கு ஆனா உன்னா பிறந்த வீட்டுக்கே ஓடிடுறான். இதுக்கெல்லாம் காரணமான உன்னைய உள்ள வச்சு நொங்கு நொங்கு நொங்கி அடிச்சு துவைச்சு காய போட்டு உன்னைய ஆயன் பண்ணல. யோ டலக்ஸ், சிங்கத்தோட குகையில காலை வச்சுட்ட, சிறுத்தையோட வாய்க்குள்ள வரல விட்டுப்புட்ட, புலியோட வாழை திருகி திருகி விளாடுற. சொல்லப்பா, நான் பிறந்த குழந்தையா இருக்கும்போது ஆஸ்பத்திரியில டாக்டர் நர்ஸும் பண்ண கிசு கிசு பார்த்து அப்படின்னு அழுதே காட்டி கொடுத்தவன் அந்த டெலக்ஸ் பாண்டியன். ஏ டெலக்ஸ், என்ன நீ இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். ஆனா என்ன 24 மணி நேரத்துல நான் வெளியே வரலைனா என் தலையை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். வந்துட்டா நீ ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறியா? பேச்சு பேச்சா இருக்கும்போது மீசையை பத்தி இருக்கா பேசுற? இந்த மாதிரி ஒரு பக்கத்து மீசைடா, ஒரு பக்கத்து மீசை முழுசாவே எடுத்துறேன்டா. எடுக்கிறதா எடுக்கிறது, உரிச்ச கையில கொடுத்துறேன்டா. ஏறா ஏற ஏற ராஸ்கல், ஏற வண்டில. என்ன அரசு பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற விளைவுகளை பார். விடுதலை செய், செட்டப் செல்லப்பாவை விடுதலை செய். டெலக்ஸ் பாண்டியன் ஒழிக, டெலக்ஸ் பாண்டியன் ஒழிக. செல்லப்பாவை கைது செய்ய விட மாட்டோம். கைது செய்யாதே, கைது செய்யாதே, செல்லப்பாவை கைது செய்யாதே. போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். உடல் பார்ட்டிக்கு உயிர் செல்லப்பாக்கு. எங்க இன்னொருக்கா சொல்லு. உடல் பார்ட்டிக்கு உயிர் செல்லப்பாக்கு. போராடுறக்க வேணா செக் அழுத்துக்கா. அவர் செக் இழுக்காம இருக்கலாம், ஆனா அவர் கொடுத்த செக் இழுக்காமே பாஸ் ஆயிருக்கு. யாச்சி போ பக்கல. என்ன அது சார்? நாயகன் படத்துல வர்ற கேள்வி மாதிரி தீ குளிக்க போறான்னு நினைக்கிறேன். அவ மட்டும் தீ குளிச்சிட்டா உங்க வேலை புஷ் 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 புஷ். நோ! என் கண்ணு முன்னால அநியாயமா ஒரு உயிர் போறது டெலக்ஸ் பாண்டியன் அனுமதிக்க மாட்டான். நாசமா போறவனே, நான் காலு கெடுக்க ரேஷன் கடையில கியூல நின்னு கிருஷ்ணாயில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்படி அநியாயமா ரோட்ல கொட்டிட்டியாடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போக. டேய், முதல்ல இந்த கிருஷ்ணாயிலுக்கு காசை கொடுத்துட்டு மறுவேளை பாரு, இல்ல உயிரோட போய் சேர மாட்டேன். ஆமா, என்ன சவுண்டு? என்னமோ ஜாதிச்ச மாதிரி சவுண்டை கொடுக்குற. உன்னை ஒவ்வொரு கடையில உன் போட்டோ மாட்டி என்னைய பார்த்தா யோகா வரும் யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனா வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கடந்தே வருது. சவுண்டை கொடுக்குறாங்க, சவுண்டை. இந்தாப்பா, இந்த சட்டையை தேய்ச்சி கொடுப்பா. சட்டையா? என்னையா சட்டை நின்று ரிப்பனை கொண்டா தர்ற? இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல மூதேவி. ஏன் மூதேவி? அதைத்தான் நான் கேட்கிறேன். சட்டைனா இது, இதுக்கு பேரு கோமணம். கோமணத்திலையும் பாதி. இந்த சட்டையத்தான் அவர் போடுவாரு. அவர் போடுவாரா? அது எவரா போடுவார் இந்த சட்டைய? ஏன் அவரை நேர பாக்கணுமா? பார்த்தே அவனை போய் கூட்டியா போ. அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல. கையில இருக்காரு, பையில இருக்காரு. கையில இருக்காரு, பையில இருக்காரா? பாக்கணுமா? எங்க காட்டு. என்னைய பாம்பா கொண்டாந்துருக்க? இப்ப சௌரியம் எப்படி? சட்டையை தேய்க்க முடியுமா முடியாதா? ஐயோ, அப்ப இதான் பாம்போட சட்டையா? வேற யாரு? என்னோட சட்டையா? இதாண்டா பாம்பு சட்டை மூதேவி. சட்டை மட்டும் தானே வேட்டி வச்சிருக்கியா? இல்லையா கையோட தச்சுற வாங்கிட்டு போ. என்னடா இப்படி கிளம்பிட்டீங்க? அப்படி போயல அம்மா யாத்தி எவ்வளவு? அட எடியா, அங்க வையா, அங்க வையா. சீக்கிரம் முடி, பஜாருக்கு போனேன். ஐயோ, சட்டை பொட்டி போச்சியா? என்னது, என் பிள்ளையோட சட்டை கருகி போச்சா? அட பாவி, அதுக்கு இருந்ததே ஒரு சட்டை தானடா. அதுக்கு இனிமே சட்டையே உரியாதடா. என்னடா செய்ய போறேன்? விடியா, தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சு விட்டுறியா? என்னடா தெரியாம நடந்து போச்சு? ஒரு 5000 ரூபா குறா, என் பிள்ளைக்கு சட்டையை தச்சு போட்டுறேன். 5000? இஸ்திரி பெட்டி வச்சு மூஞ்சில தட்டினா வெந்து போகும். மனுஷ சட்டை 150 ரூபா, பாம்பு சட்டைக்கு 5000? 5 பைசா கிடையாது. போயா. என்னது இல்லையா? அப்ப பெட்டியை கொடு. என் பிள்ளை விட்டு சட்டையை கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பெட்டியை வாங்கிக்க. வந்தாயினா பாம்பா மூக்குக்குள்ளையா? என் பிள்ளை நிர்வாணமா ஆளைய விட்டுட்டாங்க. யோ யோ யோ, இந்தையா பாம்பு சட்டைக்கு நான் எந்த ஜவுளி கடைக்கியா போவேன்? அட சண்டால பாரு. சை, ஊர்ல திருவிழா வந்தா தாயா துவைக்கவே போடுறாங்க நாரப்பழுங்க. ஏன்பா காஞ்சா, இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சி கொடு. அப்படி வச்சுட்டு பார்த்தா பாத்துப்பா, புது பட்டு புடவை, நெருப்பு எதுவும் பட்டுற போது பாத்துதே. கார்மேன் வீட்டு துணியே துவைச்சுக்கிட்டு இருக்கான், அதை விட விலை ஜாஸ்தி ஆக்குது. ரொம்ப தான் அழுத்துக்காத. ஓம்மா விட்டா வியாக்கியானம் பேசுவிய.
சே இன்னைக்குன்னு ஊருக்காரங்க பூரா எல்லா துணியும் கொண்டாந்து மொத்தமா போட்டு போயிட்டாங்க. நானே துவைச்சு நானே தைச்சு கையெல்லாம் செத்து போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா? இந்த பள்ளியில வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? வரட்டும், என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. மனுஷன் நானே அவன். யாரு? நல்லா இருப்பானா அவன்? 5 வீடு லட்ச லட்சமா பணமும் சம்பாதிச்சு கொடுத்தானே அவனுக்கு. எனக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தானே. உடனே நீ வேலை விட்டு நிப்பாட்டிட்டானே. நீ யாரு, எந்த ஊரு, யார பத்தி விளையாட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பக்கத்து ஊருனே. அங்க இருளாண்டின்னு ஒருத்தங்கிட்ட துணி வளர்த்துக்கிட்டு இருந்தேனே. நம்மளா நீயே? ஆமாண்ணே. அட பாவமே, வந்த மேட்டனடா. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி முட்டு கிண்ணத்துல சோறு கொடுத்தேன்னா போதும்னே. அத 3 டிவைட் பண்ணி 3 வேளையும் சாப்பிட்டு உங்ககிட்ட கழுதையா உழப்பண்ணே. அழுகாரா? எனக்கு அழுகு. எல்லா வேலையும் பாப்பேன் நீ? பாப்பண்ணே. போய் சொல்ல மாட்டேன்? சொல்ல தெரியாதுண்ணே. இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. ஆமாண்ணே. சரி அழுகாத, ஏன்ட்ட வண்டி இல்ல. ஒழுங்கா விசுவாசமா இருக்கணும். இருப்பண்ணே. போய் தேய். தெய்வம்னே நீ. தெய்வம்னே. தேய் தேய். இந்த காலத்துல பிராணி அடிச்சு வரட்டி விட்டுருக்காங்களையா? தெய்வமே. தெய்வமே. என்னடா? நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுண்ணே. மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. அடடா, உண்மையிலேயே எப்படி நல்ல வேலை தான் இருக்கான். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இனிமே அந்த நாரப்பை இவளுக்கு இங்க வேலை கிடையாது. வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன். தம்பி இந்த காலம் அமுக்குப்பா. அமுக்குறேனே. ஆஹா, கை காலெல்லாம் அமுக்குறாயா? நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. நீ வேலையை பாருப்பா. தெய்வமே, உன்னைய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன். எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா நீ? இரு, உன்னைய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே. நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அண்ணன் இன்னைக்கு வைய போறாரு. கஷ்ட காலம், கர்மம் கர்மம். இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. ஏன்னா இப்படி ஆதிவாசி மாதிரி இளங்கலையெல்லாம் கட்டி வெத்தோரமோட படுத்து கிடக்கா? உனக்கு பைக்கி கிட்டி பிடிச்சி போச்சா? ஆமா, இங்க இருந்த கடை எங்க, அங்க இருந்த கதை எங்க, இங்க இருந்த சைக்கிள் எங்க, உன் வேட்டி சட்டிலாம் எங்க? காட்டிட்டாண்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டாண்டா. ஐயா, ஒரு நாரப்பலுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கலந்துக்கிடே. டேய், எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமாடா. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி, வா 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 வா. என்ன கழுதைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? ஐயா, துணியெல்லாம் காணா போச்சுன்னு ஊருக்காரட்ட ஊதி விட்டுறாரு. வச்சு அவிச்சு வெளுத்து கொடுத்தா தாண்டா வெள்ளைங்களேமா வெளியே போக முடியும். நாங்க மட்டும் வாங்கினா மட்டும் நாட்டுல இருக்க டோபை எல்லாம் அழிஞ்சிருவாங்கன்னு நினைப்பா? டேய், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கரண்ட் போகும், திடீர்னு மிஷின் புகஞ்சு பிச்சுக்கிறோம். அப்ப எங்கிட்ட தானே வரணும், எங்கிட்ட தானே வரணும். இந்த இப்ப கூட தான் ஒரு கவோதி போய் கடந்துட மாட்டேன்னா அங்கனக்குள்ளேயே 10 வெட்டிக்கு வாங்கி ஒரு குவாட்டரை முழுங்கிட்டு ஒரு குவாட்டரை கொண்டு வர்றேன். அப்ப நாங்க யாரு? வாஷிங் மேன். என்ன மேன்? வாஷிங் மேன். எங்க 3 தடவை சொல்லு. வாஷிங் மேன், வாஷிங் மேன், வாஷிங் மேன். வெரி குட். ஒரு பீடி கொடு. பீடி இருக்கே தர மாட்டேன். ஏன்? நீ சட்டையை பிடிச்சிட்டு அதனாலயா? ஆமா. சரி, உன் கல்யாணம் பட்டு வெட்டி சட்டை, உன் பொண்டாட்டி பட்டுச்சல என்கிட்ட தானே போட்டிருக்க? ஆமா. அத நாறு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்ற? லாரிக்காரன் மேல ஏத்தி இப்படி பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தேடு எப்படி? இந்த பீடி கட்டி நீ வெச்சுக்கோ. வெரி குட். இப்போ நீ போலாம். நீ போய் விட்டு மாட்டணும் பாரு. என்ன இங்க வா. இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு பிடிச்சிக்க சேர்த்து விடு. அம்மா இல்லடா. ஓ போல எடு. எடு. நீ விடு. போதும், போ 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 போ. தம்பி பாப்பா, என்னப்பா பகல்ல தண்ணிய போட்டு இப்படி கரைசல் கொடுக்குறே? வீட்டுக்கு போப்பா. இரு இரு இரு. நீ தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க கூர்க்காவா? ஆமா. எத்தனை நாள் ஆச்சு வந்து? 10 நாள் ஆச்சு. இந்த ஏரியாக்கார நீயே தண்ணிய போட்டு கலட்டா பண்ணா எப்படிப்பா? வீட்டுக்கு போப்பா. கையெடு கையெடு கையெடு. சொல்லிட்டுல போ.
நீ கூர்க்கா உன் ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுத்து நான் போறேன். ஓகே? சரி போப்பா ஜல்தி வீட்டுக்கு போ. போங்கடா போ போ. அட்டன் டேத்துல ஆப் சாப்பிட்டுருக்கேன்டா ஆப். ஆனா வீடு எங்ககிட்டான்னு தெரியல. யாராவது வீட்டில் கொண்டு விடுங்கப்பா. வீட்டில் கொண்டு விடுங்கடா. வீட்டுக்கு போடா. ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். ஏய் இப்பதானே என்னைய போ சொன்னேன். நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திருப்பி இப்படி சுத்தி வந்து போ சொல்றேன். டேய் கூர்க்கான்னா கூர்க்கா வேலையை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. என்னடா சொன்ன? போலீஸ் ஐயா 15 வருஷமா எஸ்சியா இருக்கிற கூர்க்கான்னு சொன்னேன். எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ல தெரியலையா? ஐயா நானே துவைக்கிறவன், என்னைய கூட்டி போய் துவைக்க போறீங்களா? ஐயா விட்டுருங்க. ஹலோ மாப்பிள்ள, நீங்க எங்க இருக்கீங்க? மிஸ்டர் மாதவன், நீங்க தான் யாருக்குமே சொல்லாம கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டீங்க. பட் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த வீட்லயே பொண்ணு வேற எடுக்க போறவன். அதான் ராஜ கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எங்களுடைய ராஜாதி ராஜ ராஜ குரோத்துக்கு ராஜ பராக்கிரம எங்க ஃபேமிலில இருந்து இந்த நினைவு பரிசு உங்களுக்கு கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. இத நான் எங்கேயோ பாத்துர்க்கனே. சனிக்கிழமை அதெல்லாம் பாத்துர்க்க முடியாது. அப்படி பாத்துர்ந்தாலும் இனிமே இதை அங்க பார்க்க முடியாது. கொடுங்க, அத பத்தி கொஞ்சம் விளக்கிறேன். இது பரம்பரையா எங்க குடும்பத்திலேயே தாத்தாக்கள் வச்சிருந்த மணிமகுடம். அதை கும்பிடக்கூடாது. ஏன் கும்பிடுறீங்க? மேல சாமி பாதம் இருக்கு. பாதம் பொதுவா கீழே தான் இருக்கும். தாத்தாவுக்கு கால் ஆணி, அதான் தூக்கி மேல வச்சிருக்கோம். நினைவு பரிசு வெளியே தெரிய வேணா, ரகசியமா வச்சுக்கோங்க. உள்ள கொடுத்து அனுப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாருங்க, கல்யாணத்தை தான் காது வச்ச மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு போட்டோ இல்ல, வீடியோ இல்ல. ஆனா சாந்தி மூர்த்தி அப்படி நடக்க கூடாது. அத கூடவா வீடியோ எடுப்பீங்க நீங்க? ஐயோ, ஒரு நல்ல நேரம் பார்த்து நடக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆமா, அதுக்கு வேண்டியதெல்லாம் கவனிங்க. தாலி கட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? இப்படி ஒருத்தர பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். மாப்பிள்ள, என்ன விளையாடுறீங்களா? பாலும் பழம் சாப்பிடணும், மறு வீடு அழைக்கணும், எவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு. போறேங்கிறீங்களே, 6 மணிக்கு மேல போலாம். எது 6 மணிக்கு மேலயா? அது முடியாது. இது வரைக்கும் எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடின கிடையாது. மாப்பிள்ள, அப்புறம் எப்படி நீங்க? ஃபர்ஸ்ட் பகல்னு சொல்ல வந்தேன் மாமா. ஃபர்ஸ்ட் பகலா? இது எப்படி? இது ஃபர்ஸ்ட் நைட்ல தானே எல்லாரும் தூங்குற நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி குழந்தை பிறந்தா குழந்தை தூங்கு மூஞ்சியாவே பிறக்கும்னு எங்க வம்சத்துல ஐதீகம். அதனால ஃபர்ஸ்ட் பகலாவே கொண்டாடுறோம். யார்ட்டடா விடுறீங்க? நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினா கூட ஏன்டா இப்படி எல்லாரும் இருட்டா பிறந்திருக்கீங்க? புது மாப்பிள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? மாப்பிள்ள, நீங்க மாலா கூட்டிட்டு கிளம்புங்க. குடும்பத்தோட மறைஞ்சிட்டாங்களே. நம்ம அரமனையில பரம்பரை கட்டில் ஒண்ணு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா தான் அழகான ஆம்பளை புள்ள பிறக்கும். ஏன் தாத்தா, உங்க அப்பாவும் அதே கட்டில தான் முதலிரவு கொண்டாடினாரா? ஆமா. அதான் இவ்வளவு அழகான கண்ணோட நீங்க பிறந்திருக்கீங்க. மாப்பிள்ள, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமே. என்னங்க இது, கழுத்துல கைய போட்டு தள்ளுற மாதிரி அனுப்புறீங்க? அது முதுகுல தான் வச்சேன், அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆச்சுன்னா கை கீழே தானே போகும், அது எப்படி மேல வந்துச்சு? பாய். இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் முதலிரவு இல்ல டார்லிங், நம்ம வீட்லயும் நமக்கு முதலிரவு தான். முதலிரவில் மன்னர் உடையில் வருவதுதான் எங்கள் மரபு. யாரங்கே? என்ன பாட்டி இது? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்காவது பொண்டாட்டிக்கு ஏற பால் சாப்பிடலாம்னா இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு. இது சாதாரண பால் இல்ல, பின்ன ஆண் கொம்பை எடுத்து அரைச்சு கலந்த மஜா பால். ஆமாடா, இத குடிச்சீன்னா மான் மாறிய புல்ல தின்னு வாலாட்டுவனா? 24 மணி நேரத்துக்கு உடம்புல முறுக்கு குறைவே குறையாது. இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? கொடுங்க. இவரு இத தினமும் சாப்பிடறதுனாலதான் நான் ஆனந்தமா இருக்கேன். மான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க. எங்க ஐயோ, ஏன் இப்படி நடக்கிறீங்க?
என்னாச்சு உங்களுக்கு? மான் கொம்புன்னாங்க, மஜான்னாங்க, மார்கண்ணு கிழவே ஓவர் டோஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏந்திரீங்க. என்ன ஃப்ளைஓவர் மாதிரி ஆயிட்டீங்க? என்ன பார்த்தா ஃப்ளைஓவர் மாதிரி ஆடி தெரியுது. கீழே பாத்தியா சப்வே போகுது. ஏதாவது ஒரு மினிஸ்டர் வச்சு ஓபன் பண்ணிக்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளவுதானா? எவன் சொன்னான்? மான் கொம்பு என்ன, யானை கொம்பே வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஆஹா, மான் கொம்போட குரங்கு வாழையை மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க போல தெரியுதே. அதே எஃபெக்ட் காட்டுதடா. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே, கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. மாமா, அத்தை, மாமா. என்ன மாமா? செய்யற தப்பையும் செஞ்சுவிட்டு மாமா ஓமான்னு. ஏன் மாப்ள, உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா, நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த அன்னைக்கு கண்கலங்க வச்சுட்டீங்களே. அண்ணா, உங்களை விட நான் வயசுல சின்னவ. புத்தி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா. இப்படி பண்ணிட்டீங்களே. நீ சும்மா இருமா. இந்த பாரு, நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்பான். 4 மிதி எதுக்கு? அவர் 1 மிதி மிச்சா பத்தாது. நீ சும்மா இரு. கதவை சாத்து. மாமா, பையனுக்கு போன் பண்ணு. பாருங்க, நீங்க 4 பேர், நான் ஒத்த ஆளு. நல்லவன் பேர் இருக்க 4 ஆகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இத புடிங்க. என்னது இது? எங்கிட்டே கேக்குறியா? சீட்டு கட்டு. பிளாஸ்டிக் கட்டு மாமா. கிளியாம விளையாடலாம். மாப்ள, கொஞ்சம் இருக்க. அத்தை, இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. மாப்ள, அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா. இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. ஓ, அது சரி. அக்கா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. தங்கச்சி, நீ கூட பிறந்தா தான் என் தங்கச்சின்னு இல்லம்மா. நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலம்மா. உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. இதை பிடிமா, இதை பிடிமா, வாங்கிக்கம்மா. இந்தம்மா, என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா கொடுத்துரு. மாமா, இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்ப கேக்குறேன், என்ன நடந்தது? ஒரு லுச்சா பய, ஒரு பொறுக்கி பய. நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்பத்துன்னு கொடுத்து பல்லு படாம குடிங்கன்னா நானும் பல்லு படாம அண்ணாக்க ஊத்திட்டேன். சரட்டுன்னு ஏறிச்சு மாமா ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பேனை படுத்துற கொடுமை என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா. அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல். அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணா. எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி நீங்க கையை ஆட்டும் போது கை தெரியாதனமா அவன் மேல பட்டுடுச்சு. கரெக்ட் மாமா. அவ்வளவுதானே? இதான் நடந்து. இதுக்கு தானே கோச்சிட்டு வந்துட்டாவ. கேளுங்க அவள. எங்க அவ? என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா? தங்கமான மாப்பிளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும், ஒரு கையில தாலி மாத்தானே மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. சொல்லு. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட் மாமா? அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு சொல்லுங்களேன். அங்க அங்க கேளு. அக்காட்டியா? உன் பொண்டாட்டிட்ட கேளுங்க. பொண்டாட்டியா? மாலா குட்டி. அத்தான். அத்தானா? வீட்டுக்கு போலாம் வாங்கத்தான். மாமா போங்க போங்க. மாலா. மாலா 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 மாலா. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. ஏம்மா மருமவள,
கொஞ்சம் இப்படி வாயேன். என்னத்த? உட்காரு. என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய. என்ன மந்திரம் போட்ட? அதுவா? ட்ரீட்மெண்ட். அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்ல. நான் மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆடா என்னது போ, நான் உன் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? மாலா மாலா நானு சரி வாங்க. மாமா மலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ராஜா வீட்டு விருந்து, சிக்கன் ஒரு புடி புடிங்க. இளவரசி எல்லாரையும் நல்லா கவனிமா. என்ன நல்லா குள்ளன்னு தலைவாழை இலை? எங்க வாழை எஸ்டேட்ல அறுத்தது. கோழி மட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சொந்த ஃபாரஸ்ட் கோழிங்க இதுக்கெல்லாம். கோழி வறுவல், கோழி குழம்புன்னு சும்மா கோழியா போட்டு அசத்துட்டீங்க மாப்பிள. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். கறி கோழி இல்லாம நாங்க சாப்பிடறதே இல்ல. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் இதே மாதிரி தான் பரிமாறணும். என்ன இருந்தாலும் உங்கள மாதிரி கோழிக்கறி யாராலையும் போட முடியாது. சாமியோ, இவர் யாரு? இது எங்க அரண்மனை மெய்காப்பாளன், கமாண்டோ ரேஞ்சில வச்சிருக்கிறோம். அந்த 60 ரூபா துட்டு கொடுத்துருங்க சாமி. எதுக்கு 60 ரூபா கேக்குறாரு? அது விருந்தாளிங்க வர்றாங்க, 10 காக்கா வேணும். நாங்க ஒரு காக்கா 6 ரூபா சாமி, 10 காக்கா 60 ரூபா இல்லைங்களா? அதான் துட்டு கேட்க வந்தேன். எல்லாமே காக்கா தான் சாமி. காக்கா காக்கா கறி காக்கா. கோழிக்கறி விலை ஜாஸ்திங்கிறதுனால காக்காவை பிடிச்சி துட்டு கொடுத்துருக்க சாமி. போய் தொலையா. ஐயோ பூனைக்கறி கேட்கிறார் தாத்தா, எடுத்து வை எடுத்து வை. காக்கா கறி நல்லா தானே இருக்கு, ஏன் பிடிக்கலன்றானுங்க. இதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா சாப்பிட்டு டிப்ஸ் வைப்பானுங்க. அப்பா கார்பரண்ட் என்னங்க? அந்த கதவு எந்த மரத்துல செஞ்சது? தேக்கு மரங்கோ. தேக்கா? தேக்கா? தங்கச்சி சாஞ்சதுக்கு தேக்கு மரமே சரிதா? இல்ல, தங்கச்சி மோதினதால மட்டும் ஒரு தேக்கு மரம் உடையாது. பின்ன தங்கச்சியோட சேர்ந்து வேற ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அது எது? ஏமாச்சான், கீழே விழுந்தது தங்கச்சி. உங்க மூக்குல எப்படி பிளாஸ்டரி வந்து? ஜோக்கர் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அது கதவு மேல அபிராமி விழுந்து 2 வந்து என் மேல தொப்புடின்னு விழுந்துச்சு. தொப்புக்கட்டீரா? ஏன் நீ உள்ள குளிச்சிட்டு இருந்த நீங்க எப்படி வெளிய வந்து விழுந்தீங்க? அது ஷாக் அடிச்சுதா இல்லங்க? ஷாக் அடிச்சது என்னமோ உண்மைதான். நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற நீலா? ஸ்விட்ச் போர்டு 7 அடி உயரத்துல ஆமா. இருக்கு. அங்க போய் எப்படி ஷாக் அடிச்சது? கரெக்ட். என்ன? தரையில இருந்து சுவிட்ச் போர்டுக்கோ 7 அடி. ஆமா. தங்கச்சியோ 5 அடி. 5 அடி. 7ல 5 அடி கழிச்சா எவ்வளவு? 1.5. 1.5ல தங்கச்சி சுச்சிய போடுறதுக்காக கைய மேல தூக்கிண்டா அதுல ஒரு அடியை கழிச்சு விடு. கழிச்சிட்டேன். எவ்வளவு? மீதி 1/2 அடி வருது. அந்த 1/2 அடியை யாரு புள்ள பண்ணா? போச்சு, ஃபுல் பாயிண்ட். தங்கச்சி விழுந்தப்போ என்ன மணி இருக்கும்? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? என்ன மணி? எனக்கு மணி எல்லாம் தெரியாது, ஆனா ரொம்ப சீரியஸா ரூம்ல கேஸ் கட்டுகளை பாத்துட்டு. கேஸ் கட். சோ சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இல்ல. ஆனா அந்த இன்பிட்வீன் கேப்ல குண்டு வச்சு தகத்த மாதிரி தங்கச்சி மட்டும் கதவை பொத்திட்டு வெளியே வந்து விழுந்திருக்கு. ஆனா உங்க மூக்குல பிளாஸ்டர் எப்படி? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. என்ன லொட்டிட்டு நானே வக்கீல், என்னைய கிராஸ் கேள்வி கேக்குறீங்களா? நீ தான் கோர்ட்டுக்கு போனா பேசுறே இல்ல மச்சான். அப்படியே பேசினாலும் ஜட்ஜி சுத்தில எடுத்து தட்டணும்னா ஒண்ணுக்கு போயிடுற. ஏய் என்னங்கடி கிக்கி? ஏய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சோ கன்சிடரிங் தி ஃபேக்ட். ஏய் நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேக்குறீங்களா? சொல்லுங்க. அதாவது அபிராமி சத்தம் போட்டுச்சா என்னமோ ஏதோ ஓடும் போது கால் தடிக்கு கீழே விழுந்து அது மூக்குல அடிபடிச்சு ரொம்ப நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. அபிராமி தங்கச்சி ஏன் சவுண்ட் கொடுத்துச்சு? ஒண்ணுமே புரியல உலகத்துல. தக்காளி சூப் மச்சான் வந்துருச்சு. எப்பவும் ரெடியா? உலகத்துல எல்லா ஸ்டேஷனுக்கு நேரங்காலம் இருக்கு, இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நேரங்காலமே இருக்க மாட்டேங்குது. எங்க? ஏய் அது எங்க அம்மா தெரியல. ஆமா நீ ஏன் ஆட்டோ ஓட்ட போல? அவன் ஆட்டோவுல பப்பா இங்க வேலை செய்ய மாட்டேங்கிறான். நீ ஏன் குதிரை ஓட்ட போல? அவன் குதிரைக்கு வால் கட்டாயி போச்சு. ஏய் இப்போ என்ன ஆயிடுச்சு? நீங்களா இங்க வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி. அதுக்கு தான் வந்தோம். போய் கொட்டிங்க. இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான். இங்க எப்படி? ஏன் சார் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம். வந்து உட்கார வேண்டியதானே? நாங்க ராஜா உங்களோட எல்லாம் சேர்ந்து உட்கார முடியாது. அப்ப பஸ்ல எப்படி உட்காருவீங்க? உன் மடியில உட்காருங்க. வாயை மூடிட்டு வாமா, வயிற்றுல மூஞ்சிய பாரு.
பொதுஜனங்களே நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் மழை பெய்யுதா? என்ன ராஜபரம்பரை நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்ச நீ காயிலாங்கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்த எங்கடா அது? அது சாரட் வண்டி. ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்குது. ஏன்டா புழுகுற? குதிரைக்கு இறைய போடாம தடுமாறி கீழே விழுந்து செத்து சுண்ணாம்பா போச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ விஷமிகள் வதந்தியை பரப்பியிருக்காங்க. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் யார்கிட்ட பேசுறா? நீ இப்ப எங்க போகணும்னு சொல்லு, நான் இறக்கி விட்டு போறேன். ஏறு. சிச்சே, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா. சகலேங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறா. முடியாது. இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தீனா என்ன ஏத்திட்டு போக மாட்டியா? ஏறா. சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? டேய் பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரையா மூஞ்சி முகம். டிரைவர் வண்டி எடுப்பா. எப்படா இங்க வந்த நீ? அப்பவே வந்துட்டேன். கொஞ்சம் பெட்ரோலை செக் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன் நீ. ஏய் இங்க வா. அந்த எட்டயபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட். ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்மராசா பசிக்குது ஐயா. அடாடா ராஜா கிட்ட கேட்டியா? என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இதை வச்சுக்க. ஐயா சட்டையில என்னென்னமோ இருக்குங்க. அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா? போயா மகராசரா இருக்கியா? ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமாடா? அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான்? நில 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 மடக்கிட்டாயடா. இறங்க. என்ன லைசென்ஸ் இருக்கா? என்னைய வழக்கமா காசானே கேப்பீங்க, இப்ப லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? லைசென்ஸ் இருக்கா இல்லையா? லைசென்ஸ் இல்லாம ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இருக்கா இல்லையா? சட்டையில இருக்கு. டாக்ஸ் டோக்கன் இருக்கா? சட்டையில இருக்கு. ஆட்டோ பர்மிட் இருக்கா? சட்டையில இருக்கு. சட்டைங்கடா. ஏயா ஐயா போல சகல. எஸ் அந்த சட்டையறா. எந்த சட்டை? அதான்டா உள்ள ஓரமா தொங்க விட்டுறதுல காக்கி சட்டை. அது ஓ சட்டையா? ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணிட்டேன்டா. யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. டேய் அதுல என்னென்ன வச்சிருந்த தெரியுமாடா? என்ன? லைசென்ஸ், ஆர்சி புக், ஆட்டோ பெர்மிட், ரேஷன் கார்டு, வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா அவ்வளவுத்தையும் எடுத்து பிச்சைக்காரனை கொடுத்துட்டு பேசுறியா பேச்சு? இந்த வாட்டி மிஸ் ஆறா. போலீஸ்கார மேல கை வச்சுக்கடா. என் சகலையை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா நீ? டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க தானா அது? சார் அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சார். நீங்க மப்டியில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு? போலீஸ்காரங்களுக்கு பொறையும் டீயும் கொடுக்கறவன். படி இழக்கிற சாமியாச்சே நீங்க. எங்களுக்கு கொண்டு அவங்க தான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? கடிச்சு கொதறிடுவேன். வரவே போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. டேய் உட்காருங்க. உட்காரு. இங்க வா. அவங்க அடிச்சு பத்தாடா, நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா, செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்குறியடா. அதான்டா அடிச்சேன். மச்சான் மச்சான் மச்சான். நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, இனிமே ரோட்ல எல்லாம் சண்டை போடாம அவங்க உங்க வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம்? இங்கே நிரந்தரமா இருக்கட்டுக்கிறியா? நீங்க சும்மா இருங்க. மாப்பிள்ளைங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்கும். பொண்ணுங்கள்லாம் நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ஒரு வாரம் தங்கி கறி மீன்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு அப்புறம் போனா போதும். ஐயோ அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இதுவா முக்கியம்? நீ நேரா கோர்ட்டு போயிட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு மூத்த பிள்ளை மாப்பிள்ளையில கவனிக்க வேண்டாமா? நீ சீக்கிரம் வந்து வாங்க போலாம். வா 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 வா. நான் டிவில சித்தி பார்க்கணும். நீ உள்ள வா, உனக்கு நான் மிட்நைட் மசாலாவே காட்டுறேன். வாடி. அட அறிவு கிட்டவளே, உனக்கு விஷயமே புரியலையே. உங்க வீட்ல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், புரியுதா? அதையும் கொஞ்சம் விட்டாக்க அந்த ஆட்டோக்காரன் வந்து ஆக்குபை பண்ணிக்குவான். அப்புறம் நான் ஒரு ராஜா ஃபேமிலி தரையில படுக்க முடியும்? இங்கே படுங்க. இங்கே. என்ன இது ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாடை அடிக்குதே உங்க வீட்டுல? உங்க அப்பன் சரியாவே மெயின்டைன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது? ஆஹா, இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே. இதுல இருந்து ஆண்டி அந்த நாத்தம் வருது. ஏய் டோன்ட் டச். டச் பண்ணிட்டியா? அதான பார்த்தேன். இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் டி. கையை வச்சாலே கால்ரா வந்துடும்.
இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? தள்ளிக்கோ. இப்ப எதுக்கு என் துண்டை தூக்கி போட்ட? நீ எதுக்குடா அந்த நாத்தம் முடிச்ச துணியை கொண்டாந்து பெட்ல போடுற? அந்த கட்டில நான் இடம் போட்டு வச்சிருந்தா. இடம் போட்டு வச்சிருக்கியா? ஏன்டா அது என்ன பெட்ரூமா இல்ல மொஃபசல் பஸ்ஸாடா ஜன்னல் வெளிய துண்டை போட்டு வைக்கிறதுக்கு? பிளடி இடியட். என்ன பஸ்ஸோ ட்ரெயினோ துண்டு போட்டதுதான் இடம் பிடிச்சதுதான். அந்த கட்டில எங்களுக்கு தான் சொந்தம். வாடி போலாம். நீ கட்டில பாத்திருப்பியாடா? தர்மாஸ்பத்திரியில பாயில பிறந்த பொறப்புடா நீ. ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா. சந்தன கட்டிலேயே பிறந்தவன்டா. அதுலயே வளர்ந்தவன். அது எனக்கு தான். அப்படின்னா வரும்போது சந்தன கட்டிலோட வர வேண்டியதாடா. வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ண? நான் வரும்போது வெறுங்கைய தாண்டா வந்தேன். ஆனா வந்த இடத்துல ஒரு சந்தன கட்டையை செலக்ட் பண்ணோம்ல. அப்புறம் ஏன் முண்டாட்டி மட்டும் விறகு கட்டியா? அவனு சந்தன கட்டை தாண்டா. என்ன பிரச்சனை? பாருங்க மாமா, என்ன முண்டாட்டி சந்தன கட்டையா, என் முண்டாட்டி விளக்க மாத்து. ஐயோ, நான் பெத்த ரெண்டுமே சந்தன கட்டை தான். வேற என்ன பிரச்சனை? கட்டில் அது ஒரிஜினல் பலா கட்டை. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, நான் கட்டில இடம் போட்டு வச்சிருந்தேன். அந்த கட்டில இவனை வந்து படுப்பேங்கிறான். அசிங்கம் அல்லவருக்கு. ஓ, கட்டில் பிரச்சனையா? முதல்ல சொல்லக்கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும், அவ்வளவுதானே. இதை எங்கிட்ட சொல்லுங்க, சின்ன விஷயம். அப்பல நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிலவே படுத்துங்க. நீங்க அம்மாட்டவே படுத்துங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சது. நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்பா என்ன 4 பிள்ளை பத்த மாதிரியா பேச போறான்? இந்த எல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல? அம்மா நீலா, நீயே ஒரு ராஜா புருஷனை கூட்டிட்டு அந்த ஓட்டக்கட்டில போய் படு. எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஏய் என் தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். குரட்டையை பாரு. அது என்ன? ஏங்க, காலிங் பெல் சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பாருங்க. உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்ட தெரியுமா? பேசாம வாணி.